ஸ்ரீரங்கம் எனும் கேத்திரம் இதுதானா ஸ்ரீரங்கம் எனும் கேத்திரம் இதுதானா பார்த்தீங்கன்னா மயில் நடனம் ஆடுறது இந்த மாதிரி ஒரு இடத்துல புண்ணிய கஷேத்திரம் பூலோக வைகுண்டம் நம்ம ஸ்ரீரங்கராயபுரம் அக்ரஹாரத்தில் இருக்கோம். ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்தில் பிரதானமான திவ்ய தேசம். அந்த இடத்துல இது மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட ஒரு அக்ரஹாரம் ஸ்ரீரங்கராயபுரம் அக்ரஹாரத்தில் ஒரு தனி வீடு இண்டிபெண்ட் இந்த பொக்கிஷமான இந்த ஒரு திருவிழா இன்னைக்கு ஒரு பாரம்பரியத்தோட ஆரம்பம். இது 50 வருஷமா புதஞ்சி கடந்த அக்ரஹார பாரம்பரியம். அதை மீட்டெடுத்து எல்லாருக்காகவும் கொடுக்கறதுக்காக ஒரு சிறு முயற்சி. அதுக்கு இந்த உலகத்துல முதல்ல என்ன வேணும்னா குருவோட அனுகிரகம் வேணும். பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு மன நிறைவு. எல்லாத்துக்கும் மேல இறை சாநித்தியம் நிரம்பி வழிகிறது. இங்கே குருனுடைய கிருபை இருந்தாதான் இவன் பண்ண முடியுங்கிறதுக்கு இவன் தான் சாட்சி, வாசன் தான் சாட்சி. ஏதோ பண்றதுக்காக இருந்தா எப்படியோ சம்பாதிக்கலாம், அப்படி இல்லை. இதுக்காகத்தான் இப்படித்தான் இந்த மாதிரி தான் இருந்தது, இப்படிதான் நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முன்னாடி இருந்த அந்த யுகத்தை அக்ரகார யுகத்தை இப்போ நம்ம வாசன் பண்ணிட்டு வரான். பரமக்ஷேமமா இருக்கு, பரம சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது பல தெரியாது. எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவருக்கு நான் அக்ரஹாரன்னு பேர் வச்சிருக்கேன். அப்படி ஒரு காரியம். அக்ரஹாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பிராமணா உண்டி வசிக்கிறதுன்னு. இது போல ஒரு அக்ரஹாரம் எல்லாமே நல்லபடியா நான் அமையணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஊராட்சிக்கு பேர் மாதவ பெருமாள் கோவில் அப்படின்னு. இந்த இடம் இருக்கிறக்கூடிய இடம் ஸ்ரீரங்கராஜபுரம் அப்படின்னு பேரு. ஸ்ரீரங்கராஜபுரத்துல ஒரு பெருமை என்ன இருந்தது அப்படின்னா, பெருமாள் ஆஸ்தான மண்டபம் இங்க மெயின் ரோட்ல இருக்கு. இந்த ஆஸ்தான மண்டபத்துக்கு ரங்கநாதர் 5ஆம் திருநாள் அது மாதிரி எழுந்தார். அங்க இருந்தார்னா இந்த ஒரு பெரிய அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா சாட்சாத் பெருமாள் சுரூபமாக தான் நாம் குருவை பார்க்கிறோம். எனக்கு எப்படி மகாபெரிவா ஒரு கண்ணும் ராமானுஜாச்சாரியார் இன்னொரு கண், அவாதான் வழி நடத்துறா. இதை பார்த்தா தெரியும். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா மகா. இந்த வைஷ்ணவம் அப்படின்னாலே திவ்ய தேசம். எல்லா திவ்ய தேசத்திலையும் இங்க பூலோக சொர்க்கம் வைகுண்டம் இன்னைக்கு இருந்து இது பெரிய, அதாவது இந்த மொத்த இடமும் மாதிரி எனக்கு ஒரு அனுகிரகம் நீங்க பண்ணது பெரிய பெரிய வார்த்தைகளே இல்லை. மனம் நெகிழ்ந்து போயிருக்கேன்.